ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தேவி ப்ரெஸ் கிச்சன். ஜிம்முக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. இந்த ஆட்ரை பிராண்டு ஸ்டைல் யூனியனில் இருக்குது. ரொம்ப ஸ்ட்ரெச்சபிள் ப்ரீத்தபிளாக இருக்குது. அந்த பேண்ட் தான் போட்டு போவேன். மேலே டாப் வந்து டிஷர்ட்ஸ்லாம் போட மாட்டேன். எனக்கு கம்ஃபர்டபுளாக எந்த ட்ரெஸ்ஸோ அதுதான் போட்டு போவேன். மோஸ்ட்டாக குர்த்தால் தான் போவேன். ஸோ போகிறதுக்கு முன்னாடி நட்ஸ் எடுத்துக்கிட்டு ரொம்ப வெயில் ஹைட்ரேட்டடாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சொம்பு தண்ணி நல்லா குடித்தேங்க. ஜிம்முக்கு தான் கிளம்புனேன். ஜிம்முக்கு போகிற வழியில் அம்மா வீடு. நல்லா அம்மா வீட்டுக்கு மதியான நேரம் போனால் அம்மா சுட சுட சாப்பாடு பண்ணாங்க. சாப்பிட்டுட்டு அங்கேயே தூங்கிட்டேன். பார்த்தா 6 மணி. சரி, என் வீட்டுக்கே ரிட்டன் வந்துடலான்னு சொல்லிட்டு அம்மா வீட்டில் மேகி பாக்கெட் இருந்தது. பார்த்தது ரொம்ப கிரேவிங்ஸ் ஆகிடுச்சு. அதை தூக்கிட்டு வந்துட்டு 6 மணிக்கு விளக்கேற்றிட்டு மேகியை சாப்பிட்டு குக் வித் கோமாளியை என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். தேவையில்லாமல் இன்றைக்கி அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். ஸோ அதனால் இன்றைக்கி ஜிம் போகவே இல்லை. மனசு கில்ட் ஆகிடுச்சு. எதுக்கு கிளம்புனேன், என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு. சரி, குக் வித் கோமாளி ஆஃப் பண்ணிவிட்டு சண்டே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாட்டர்டே வந்து மொட்டை மாடியிலே வாக்கிங் போக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. கிளைமேட் வேறு லெவலில் இருந்துச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஸ்கை எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. வாக் பண்ணும்போது தான் பார்த்தேன், மொட்டை மாடி யூஸ்வலாக பெருக்கும், பட்டு கழுவெல்லாம் மாட்டோம். மழையில் அதுவாக கழுவிட்டு போனால் தான் உண்டு. மட்டமாக இருந்துச்சு. ஸோ ஹஸ்பண்ட் வந்ததுமே நாளைக்கு காலையில் நம்ம மொட்டை மாடி வாஷ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ எல்லாமே பெனாயில் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டேன். அவரும் ஓவர் டேங்க் க்ளீன் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ப்ளீச்சிங் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டார். குளோரின் பவுடர் ஏதோ கொண்டு வந்தார். எல்லாத்தையும் கொண்டு வந்தாலும் எதையோ மிஸ் பண்ணிவிடும். திரும்ப சாவியை தூக்கி போடு, அவருக்கு தேவையானது எடுத்துகிட்டு வந்தார். ஹஸ்பண்டும் அப்பாவும் தான் வாஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் மொட்டை மாடி ஃபுல்லாக கழுவி தள்ளினேன். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆகிடுச்சு எங்கள் 3 பேருக்கும். நல்லா மொட்டை மாடியை வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் மனசே நிம்மதியாக இருந்தது. யூஸ்வலாக வாக்கிங் ஏதாவது எக்ஸசைஸ் வந்து மொட்டை மாடியில் பண்ணுவேன். பட் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இந்த புறா தொல்லை வர வர எங்கள் ஏரியாவில் தாங்கவே இல்லை, ஓவராக இருக்குது. நல்லா கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிவிட்டேன். மித்துவும் வந்து எனக்கு மேலே அனுப்ப பிடிக்காது, ஏன்னா இதெல்லாம் அழுக்காக இருக்கிறதால. ஸோ ஈவினிங் வந்து பார்த்தேன், சன்செட் சூப்பராக இருந்துச்சு. நம்ம மாடியும் வேறு லெவலில் இருந்துச்சு. மன நிம்மதியாக இருந்தது. இது வந்து மண்டே மார்னிங், எனக்கு வீக் ஆஃப் தான். சரி, என்னடா ரொம்ப சத்தமாக இருக்கேன்னு வெளியில் எழுந்து வந்து பார்த்தா ஹஸ்பண்ட் விளக்கேற்றிட்டு எப்பவும் போல் நியூஸ் சேனல் போட்டார். இன்றைக்கி வந்து எலெக்ஷன் ரிசல்ட், பாசிட்டிவாக வெயிட் பண்ணுவோம், உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது நம்மளோட சிஎம் யாருன்னு தெரிஞ்சிருக்கும். பாசிட்டிவாக வெயிட் பண்ணுவோம். எனக்கு பிடிச்ச லீடர் வரணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்காக ப்ரேவும் பண்ண போகிறேன். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நன்றி.